இடைவேளையை தொடர்ந்து தொடர்ச்சியாக இணைந்திருக்கின்றோம் உங்கள் அபிமான வணக்கம் நேத்ராவின் இரண்டாவது கலந்துரையாடல் பகுதியில் இப்பொழுதும் நாங்கள் ஒரு கலைஞரை தான் பார்க்க போகின்றோம். இவர் பரதநாட்டிய கலைஞராக இருக்கின்றார். பல்வேறு சாதனைகளை இலங்கையில் செய்து வருகின்ற திருமதி ரேணுகாதேவி நமச்சிவாயம் அவர்களை நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம். வணக்கம். முதல்ல பரதநாட்டியம் அப்படின்றது எல்லோருக்குமே வாய்க்கக்கூடிய கலையான்னு சொன்னால் இல்லை. அது ஸ்பெசிஃபிக்காக சில பேருக்கு மாத்திரம் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி செய்தால் மாத்திரம் கிடைக்கக்கூடிய ஒரு கலையாக இருக்கின்றது. உங்களுக்கு இந்த பரத கலையின் மீது ஆர்வம் எப்பொழுது ஏற்பட்டது, எப்படி ஏற்பட்டது? ஆர்வம் அப்படின்னு போது சிறு பிள்ளைகளையே தாளம் அதாவது பாட்டுகள் அப்படியெல்லாம் போகிற நேரம் நான் கொஞ்சம் டான்ஸ் தாளத்துக்கு ஆடுறதெல்லாம் பார்த்துட்டு அம்மா தான் மிக முக்கிய காரணம். அவள் தான் என்னை கொண்டு போய் டான்ஸ் கிளாஸ் அதான் 3 வயதிலே பழக தொடங்கையில் 4 வயது போல் தான் என்ன மஞ்சுளா ஸ்ரீதரன் சொல்லி அந்த நாளில் ஒரு டீச்சர் இருந்தாங்க, அவங்ககிட்ட தான் சேர்த்து விட்டுருந்தாங்க. ஆரம்ப பயிற்சியாக அவரிடம் தான் நான் கற்றுக்கொண்டேன். அந்த பரதக்கலையை நீங்கள் கற்றுக்கொண்டது அதை ஒரு இடத்தில் ஆடியன்ஸுக்கு முன்னால் நேயர்களுக்கு முன்னால் நீங்கள் காட்டின அந்த தருணம் முதலாவது தடவை எப்படி இருந்தது? அது என் பாடசாலை நாட்களில் தான் நடந்தது. அதாவது அதுவுமே எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு திடீரென்று கிடைத்த சந்தர்ப்பம் தான். என்னடா அந்த ப்ரோக்ராம்க்கு உண்மையில் என்ன எடுக்கையில் இன்னொரு மாணவி வர முடியாத ஒரு காரணத்தினால திடீரென்று 3 நாள் அது கூட பாருங்கள் எனக்கு அந்த 3 நாளில் தான் அந்த இது கிடைத்தது. அப்போ அது ஒரு பெரிய எக்ஸைட் தான் எனக்கு. என்னென்னா என்ன அந்த ஏதாவது என்னை விட கீழே இருந்த பிள்ளைகளுக்கு கூட அந்த சான்ஸ் கிடைச்சிது, எனக்கு கிடைக்கலன்றது அந்த மன வருத்தம் ஒன்று இருந்தது. பட் அது கிடைச்சோன்னே பெரிய சந்தோஷமாக இருந்தது. அந்த பரதநாட்டியத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சாதாரணமாக நாங்கள் அந்த நாட்டிய கலையை கற்கின்றோம் அப்படின்றதோடு நிற்காம அந்த கலையில் நாங்கள் ஒரு உயரிய பட்டத்தை எடுக்க வேண்டும், ஒரு உயரிய அந்த பெருமதி, அதாவது சாதாரண ஒரு ஆசிரியராக இல்லாமல் ஒரு தரம் வாய்ந்த ஆசிரியராக எங்களை நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நீங்கள் முயற்சி செய்தீர்கள். அந்த முயற்சிகளை பற்றி குறிப்பிடுங்க. பாடசாலை நாட்களில் நான் உண்மையில் காப்போது சாதாரண தரத்தில் நான் கர்நாடக சங்கீதம் தான் கற்றுக்கொண்டேன். ஏன்னா எங்களோட பாடசாலையில் உண்மையில் நான் கல்வி கட்டுறது கண்டி மோப்ரே கல்லூரியில் அங்கே டான்ஸ் படித்தேன். பட் ஓ லெவலுக்கு டான்ஸ் இருக்கையில் ஸோ அங்கே நான் கர்நாடக சங்கீதம் தான் கட்டுறேன். திருமதி சக்தி தேவி ராமச்சந்திரன் செல்வி ராமச்சந்திரன் மிஸ்கிட்ட. அதுக்கு பிறகு உயர்தரத்தில் அப்போது எங்களுக்கு இருந்தது நான் அந்த 4 பாடங்கள் இருந்த அந்த பாடத்திட்டம். அப்போ எங்களுக்கு அந்த கொமர்ஸ் செய்கிற பிள்ளைகளுக்கும் 4ஆவதாக ஒரு ஆர்ட் சப்ஜெக்ட் செய்யலாம். அதில் தான் நான் நடன பாடத்தை தெரிவு செய்தேன். தெரிவு செய்யும் போதும் எனக்கு உண்மையில் ஒரு சிறந்த ஒரு ஆசிரியர் எனக்கு கிடைக்கவில்லை. காரணம் அங்கே அந்த உயர்தரம் கற்பிக்கிறதுக்கான ஆசிரியர் இருக்கவில்லை. பிறகு நான் உயர்தரத்தை கொழும்புக்கு 2வது முறை தான் நடனத்தை மீண்டும் பயில வேண்டும் என்று திருமதி காலம் சென்ற கலாபூஷணம் திருமதி லீலாம்பிகை செல்வராஜா அவர்களிடம் கற்க தொடங்கினேன். அவர்கிட்ட இருந்து தான் என்னுடைய உண்மையான நடன பயிற்சி செப்பனிடப்பட்டு ஒழுங்காக அமைந்தது என்று கூறலாம். அவரை பார்த்தவுடன் பிறகு அவரிட பயிற்சி கிடைத்த பிறகு தான் உண்மையிலேயே பரதநாட்டியத்தில் ஒரு பெரிய உயர்ந்த இடத்துக்கு நான் வர வேண்டும் என்ற எண்ணம் என் மனதுக்குள்ளே வந்தது. பாடசாலை நாட்களில் எனக்கு இருந்திருந்தாலும் இதை ஒரு மெயினாக இதுக்குள்ளே போகணும் அப்படின்ற இது இருக்கே இல்லை உண்மையிலேயே. ஏன்னாண்டா இதையும் படித்து கொண்டு நாங்கள் வேற ஒரு தொழிலையும் செய்யலாம் என்று தான் வழக்கமாக எல்லாரும் அப்படித்தான் செய்வாங்க. அதாவது அவங்க மெயினா ஒரு வேலையை செய்து கொண்டு பார்ட் டைமா தான் இந்த கலைகளை வைத்துக்கணும் இல்லையா? ஆனால் இப்போ இன்னொன்று எங்கட அப்பாவுக்கும் இருந்தது என்னன்னு சொன்னால் நான் ஒரு வைத்தியர் ஆகணும்னு தான். அப்போ நான் காமர்ஸ் எடுத்தோடனே அவருக்கு பெருசாக விருப்பமும் இருக்கையில் ஸோ அவர் சொன்னது என்னன்னா இல்லை வேணாம் நீங்கள் சயின்ஸ் செய்ய இல்லைன்னா எனக்கு இது தான் எனக்கு படிக்க முடிந்த அளவு தான் நானும் செய்யலாம். இப்போ எனக்கு இது நாட்டம் டான்ஸ்லேயும் இருந்ததுனால நான் சொல்லிட்டேன் இல்லை நான் இதே செய்கிறேன் அப்படின்னு தான் செய்தது. லீலாம்பி மிஸ்கிட்ட கற்றுக்கும் போது நிறைய அதாவது நான் என்ன நிறைய செப்பனிட்டு அவர்கள் கொண்டுட்டு வந்தார்கள். அது அவரிடம் தான் தரம் 4 வட இலங்கை சங்கீத சபையின் தரம் 4லேருந்து 6 வரைக்கும் அவர்கிட்ட நான் கற்றேன். அதுக்கு முதல் தரம் 3 வரை பயின்றிருந்தேன். அந்த நான் 3 தரங்களும் நான் கற்கும் போது 1ஆம் தரம் சித்தி தான் பெற்றேன். விசேடமாக ஆசிரியர் தர சித்தியில் ஆசிரியர் பயிற்சி என்ற ஒரு பேப்பர் இருக்குது, அதில் எனக்கு விசேட சித்தி கிடைத்தது. அதற்கு நான் எனக்கு குருவுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க எப்பயுமே கிளாஸில் கூட எங்களுக்கு கிளாஸ் எடுக்க வச்சு பழக்கி தான் அந்த எக்ஸாமுக்கும் அனுப்புவாங்க. இப்போ அதை உண்மையிலேயே நான் என்ற மாணவர்களுக்கும் கொண்டு வந்திருக்கிறேன். இப்போ நாங்கள் கையில் தாளம் தட்டுறது அதுக்கு பிறகு தட்டுக்களியில் அப்படி பழக்கி விட்டதுனால அப்போ அதிலிருந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் இல்லை இதிலேயே நாங்கள் போகணும், இதில் நிறைய விஷயம் நாங்கள் கற்றுக்கொள்ளணும். மற்றது கற்றுக்கொண்டிருந்தால் மட்டும் பத்தாது, பிள்ளைகளுக்கு கற்பிக்கிறதுக்கு எங்கள்கிட்டையும் நிறைய விஷயம் இருக்கணும். அதுக்கு நாங்கள் நிறைய பேப்பர் குவாலிஃபிகேஷன்ஸும் இந்த காலத்தில் முக்கியம் தானே.
கட்டாயமாக இதை நாங்கள் படிச்சிருக்கோம் பிள்ளைகளுக்கு படிப்பிக்கல அதே நான் எல்லாருமே பேப்பர் குவாலிஃபிகேஷன் எங்கே போனாலும் பார்ப்பாங்க. ஸோ 2008ஆம் ஆண்டு தான் நான் என்னோட பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் செய்தனால் கலைக்காவேரி இந்தியா கலைக்காவேரியில் அப்போது எங்களுக்கு இருந்தது தொலை கல்வி முறை ஒன்று இருந்தது. அப்போ அதன் மூலமாக கற்க வாய்ப்பு கிடைத்தது. அதை முடித்தவுடனேயே முதுமானி கற்கை நெறியையும் முடித்து இப்போது அதை வைத்துக்கொண்டு தான் நான் இப்போ நடனக்கலையில் போய் கொண்டிருக்கிறேன். அது இல்லாமல் என்னோட கட்டாயமான ஒரு ஆம்பிஷன் அப்படின்னு சொல்லணும்னா PhD செய்து முடிக்கணும் டான்ஸ். அதாவது நீங்கள் மாஸ்டர்ஸ் முடிச்சிட்டீங்க, டாக்டரேட் செய்யணும் அப்படின்றது உங்களுடைய திட்டமாக. நிச்சயமாக அது செய்யக்கூடிய ஒரு விடயம்தான், எட்டக்கூடிய ஒரு கனவு தான். ஆனால் நான் ஒரு விடயம் கேட்கணும்னு இருந்தேன். அதாவது பரதக்கலை அப்படின்றது வந்து நிறைய பிள்ளைகள் படிக்கிறாங்க ஆரம்பத்தில், அதாவது சின்ன வயசில், ரொம்ப சின்ன வயசில். ஆனால் ஒரு கட்டத்துக்கு பிறகு வந்து படிப்பு அல்லது வேறு ஏதாவது காரணங்கள், வேலை அப்படின்னு சொல்லிட்டு பாதி பேர் அதை விட்டுட்டு போகிறாங்க, விலகி போகிறாங்க இல்லையா? ஆனால் இந்த பரதக்கலையில் வந்து நாங்கள் என்னுடைய ப்ரொஃபஷனலாக பணம் சம்பாதிக்கக்கூடிய துறையாக நான் இதை தொடர வேண்டும் அப்படின்னு விரும்புகிறவங்களுக்கு வந்து எந்த அளவு தூரத்துக்கு சவால்கள் இருக்கின்றன? இந்த கேள்வியில் எனக்கு கொஞ்சம் உடன்பாடும் இல்லை. என்னென்னா அந்த பணம் சம்பாதிப்பது அப்படின்றது வந்து கலைக்கு நான் அவ்வளவு உடன்பாடு கொடுப்பதில்லை. இருந்தாலும் நான் சொல்கிறேன் என்னடா, இப்போ இப்போது இருக்கிற இலங்கை இந்த நிலைமையில், பொருளாதார நிலைமையில் இந்த பாடத்தை எடுத்துக்கொண்டு பணம் சம்பாதிப்பது என்று மிகவும் கடினமான ஒரு விடயம்தான். அப்போ அதனாலேயே நிறைய மாணவர்கள் இதை பாதியில் விட்டுட்டு போகிறதும் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, வீட்டில் உள்ள பொருளாதார சிக்கல் தான் மிகப்பெரிய காரணம். இப்போ நாங்கள் நடனத்துறையை எடுத்து நாங்கள் A-level செய்துட்டு அதன் மூலமாக ஒரு சில பேர் பட்டப்படிப்பையும் முடிக்கிறார்கள். அப்படி இருந்தாலும் இதில் வருமானம் பத்தாது அப்படி என்றும் போது அவர்கள் இதை விட்டு வேறு தொழிலை தான் தேடி செல்கின்றனர். ஏன்னா இதுக்கு நிறைய பொறுமை வேணும். பொறுமை அப்படின்னா, அதாவது எங்களுக்கு ஆசிரியர் எல்லா ஆசிரியருமே, நான் இப்போ கலை ஆசிரியர்கள் எல்லா ஆசிரியருமே சேவை மனப்பான்மை கொண்டவர்கள் தான். அப்படி இருக்கும்போது வருமானத்தை எப்படியும் ஆசிரியர்கள் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய இடங்கள்ல வந்து வியாபாரத்திற்காக பரதக்கலையில நிறைய ஆசிரியர்கள் வந்துட்டாங்க இல்லையா? அவங்க வந்து முழுமையான தரம் வாய்ந்தவர்கள் என்றதை தாண்டி வியாபாரமாக நாங்க சில இடங்கள்ல பார்க்கக்கூடியதாக இருக்கு இல்லையா? அந்த நிலையை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, இப்போ அப்படியும் சொல்லலாம். இப்போ வியாபாரம்ன்றது இல்லை, அவங்களுக்கும் அவங்களோட இப்போ நாங்கள் சொல்ல வேண்டாம். இப்போ எனக்கு வந்து நான் ஒரு அரசாங்க ஆசிரியராகத்தான் தொழில் புரிகிறேன். அப்படி எனும் போது எப்படியுமே எனக்கு ஒரு மாத சம்பளம் என்று ஒன்று இருக்குது. அப்போ நான் இதை ஒரு சேவை மனப்பான்மையாக உண்மையிலே செய்து கொண்டேன். ஆனால் அதை செய்யாமல் இதை மட்டும்தான் தனியார் வகுப்புகளை மட்டுமே நம்பியுள்ள ஆசிரியர்களுக்கு அது வியாபாரம்னு நான் அவங்களையும் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு அது தானே. இப்போ உங்களுக்கு உங்களோட தொழில் எவ்வளவு முக்கியம், அதில் தான் உங்களுக்கு பணம் வருங்க. அப்போ அந்த வருமானம் தானே. அப்போ அவங்களோட அது வியாபாரம் இல்லை. ஆனால் ஒரு அளவுக்கு மீறிய சம்பாத்தியத்தை எதிர்பார்ப்பார்களானால் அது ஒரு கலைஞனுக்கு சிறந்தது அல்ல. நல்ல ஒரு மனப்பான்மை என்று நான் சொல்ல மாட்டேன். ஏன்டா இதை வந்து நாங்கள் வந்து தெய்வத்துக்கு சமமான ஒரு கலையை தானே பிள்ளைக்கு கொடுக்குறோமேன்னு. அப்படி இருக்கும்போது அதை பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் நாங்கள் வச்சுக்கொள்ளக்கூடாது. சரி, ஓகே. உங்களுடைய இத்தனை வருட பயணங்கள்ல உங்களுக்கு நெகிழ்ச்சியான சம்பவங்கள், அதாவது எத்தனையோ மேடைகள்ல நீங்க ஏறி நடனமாடி இருப்பீங்க, உங்களுடைய திறமையை வெளிக்காட்டியிருப்பீங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு நீங்க எத்தனை வருடங்களாக ஆசிரியராக பணிபுரிகிறீர்கள்? பாடசாலையில் 22 வருடங்களாகவும் நடனத்துறை ஆசிரியராக 20 வருடங்களாகவும். அப்போ இந்த 20 வருடங்களுக்கு மேற்பட்ட இந்த காலகட்டத்தில் எத்தனையோ மாணவர்களை நீங்கள் மேடை ஏற்றி இருப்பீர்கள். ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைத்த மிகச்சிறந்த ஒரு பாராட்டு வார்த்தைகளாக நீங்கள் எதை பார்ப்பீர்கள்? மாணவர்கள் உண்மையிலே நான் நடனம் ஆடும் போதும் எனக்கு கிடைத்திருக்குது, இல்லை என்று இல்லை. அதுலேயும் நான் குறிப்பாக சொல்ல வேண்டும், நாங்கள் 2002ஆம் ஆண்டு கம்பன் விழா செய்யும் போது எனக்கு தெரியாதே, எனது ஆசிரியர் அது முடிந்த பிறகு தான் சொன்னார், நாங்கள் ஒரு வர்ணம் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். இப்போ நானும் கலாக்ஷேத்ராவில் படித்த ஒரு அக்காவும் தான். இப்போ நீ கலாக்ஷேத்ராவில் வந்த ஸ்டூடெண்ட்டா இனி இல்லைன்ற ஒரு ஸ்டாண்டர்ட் நாங்கள் எதிர்பார்க்கலாம் தானே. அப்போ அவவோட நான் செய்யும்போது அந்த இதுக்கும் நானும் செய்து போக மறுநாள் அந்த டீச்சர்ஸ் எல்லாத்துக்கும் கௌரவம் கொடுப்பாங்க, அந்த ப்ரோக்ராமில் பார்ட்டிசிபேட் பண்ண டீச்சர்ஸ்க்கெல்லாம். அது முடிஞ்சு எனக்கு மிஸ் கால் பண்ணி எங்கள் அம்மாட்ட சொல்லியிருந்தாங்க, ஒரு கண்டியில் உள்ள பழம்பெரும் நடன ஆசிரியர் ஒருவர் எனது ஆசிரியரிடம் கேட்டிருக்கார், உங்களோட மகளா அது ஸ்டேஜில் ஆடினது அப்படின்ட்டு. நல்லா சிரிச்சு கொண்டு அழகாக ஆடினா. அப்போ உண்மையில் மிஸ் நினைச்சிருக்கிறாங்க அவள் கலாக்ஷேத்ரா பிள்ளை என்ற தான்.
அப்போ அவங்க கேட்டிருக்காங்க, இல்லை அந்த ஷார்ட் கேர்ள் கொஞ்சம் கருத்த கேர்ள் அப்படின்னு சொன்ன பிறகு மிஸ்ஸுக்கு சரியான சந்தோஷம். என்னென்னா நான் அந்த வந்த மிஸ்கிட்ட நான் சேர்ந்து அப்போ ஒரு 2 வருஷம் தான், அதுக்குள்ளேயே அந்த ஸ்டாண்டர்டுக்கு நான் என்ன மிஸ் எடுத்திருக்கேன்னு மிஸ் சரியான சந்தோஷம். அதாவது உங்களுடைய நடனத்தை பார்த்து கலாட்சேத்ராவில் படித்த ஒரு அந்த 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 ஸ்டாண்டர்ட் என்னட்ட இருந்தது அப்படின்றதும் இல்லாமல் அவட மகளான்னு என்ன கேட்டான். அப்புறம் அது அவர் இவ்வளோ பெரிய கலைஞர். அவரை எங்களோட லீலா மிஸ்னா இங்கே உள்ள எல்லாருக்கும் தெரியாத யாருமே இல்லை. அவரும் ருக்மணி தேவி அம்மா கிட்ட நேராக கலை பயின்ற ஒரு கலைஞர் தான் லீலா மிஸ். அப்போ அவங்ககிட்ட இருந்து அந்த வார்த்தை கிடைக்கிறதுக்கு எங்களுக்கு எவ்வளோ பெரிய நாங்கள் வரம் கொடுத்து வச்சு அது ஒரு நிகழ்ச்சியாக தருணம். அதே போல் எனது 2004ஆம் ஆண்டு வட இலங்கை சங்கீத சபையின் அவைக்காற்றுகை நடந்தது. அங்கே போயிருந்தப்பையும் அதாவது மற்ற ஆசிரியர்கள் அங்கே எல்லாமே யாழ்ப்பாணத்து ஆசிரியர்களிடம் மாணவர்கள் தானே எல்லாம் டெய்லி பர்ஃபார்மன்ஸ் நடந்து கொண்டிருந்தது. லீலா மிஸ் வந்திருக்கிறா, லீலா மிஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கொழும்புலேருந்து வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லி அன்றைக்கு ஒரு இந்த ஹாலே ஃபுல்லாக இருந்தது. அதாவது எங்களுக்கு அங்கே யாருமே பழக்கம், எங்களுக்கு சொந்தக்காரவங்க கூட இல்லை, அங்கே ஒரே ஒரு சித்தப்பா மட்டும்தான், அவங்க ஃபேமிலி மட்டும்தான் எங்களுக்காக வந்திருந்தது. ஸோ எனக்கு அது பெரிய ஒரு வரவேற்பு மாதிரி இருந்தது. என்னடா ஆசிரியர் மூலமாக எனக்கு அது கிடைச்சா அது எனக்கு ஒரு பெரிய நிகழ்ச்சியாக இருந்தது. அதே போல் எனது மாணவிகள அரங்கேற்றம் ஒரு அரங்கேற்றம் தான் முடித்திரு கடந்த 2022ஆம் ஆண்டு மார்ச் மாதம் நடந்தது. கலாசூரி வாசுகி ஜெகதீஸ்வரன் அவர்கள் தான் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டாங்க. அவங்களோட வாய் மூலமாக எனக்கு கிடைத்த ஒரு பாராட்டு அது ஒரு நிகழ்ச்சியான தருணம். என்னென்னா முதலாவது அரங்கேற்றம் ஒரு பெரிய ஒரு பதப்பதப்பான ஒரு சூழ்நிலையில் நட்டுவாங்கம்ன்றது அந்த ஸ்டேஜுக்கு ரொம்ப பெரிய விஷயம். என்னென்னா அரங்கேற்றம்ன்றது அங்கே பிள்ளைகள் ஆடினா மட்டும் பத்தாது, நாங்கள் தான் பெரிய மெயின் அங்கே நிற்கணும் நட்டுவாங்க. அதில் பாவாத அந்த அவரோட ஸ்பீச்சில் அவர் சொல்லியிருந்தா, அதாவது முதலாவது அரங்கேற்றம் அப்படி என்று எண்ணி கூட பார்க்க முடியாது. ஏன்னா ஆசிரியர் நட்டுவாங்காமல் அவ்வளவு திறமையாக இருந்தது அப்படின்னு. அது ஒரு அப்படி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் இருந்து எங்களுக்கு அந்த வார்த்தை கிடைச்சதும் எனக்கு ஒரு நிகழ்ச்சியான தருணமாக இருந்தது. நிச்சயமாக அதே மாதிரி உங்களுடைய ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பற்றி நீங்கள் நிறையவே சொன்னீங்க, நிகழ்ச்சியான தருணங்களை கடந்து வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி. அதை நாங்களும் நேரடியாக பார்க்க வேண்டும் அப்படின்கின்ற ஒரு ஆவல் இருக்கின்றது. உங்களுடைய ஒரு திறமையான ஒரு பர்ஃபார்மன்ஸை இப்பொழுது நாங்கள் தொலைக்காட்சியில் பார்க்கலாம். அழகான ஒரு நிகழ்ச்சியை நடன நிகழ்ச்சியை பார்த்திருந்தோம். அது உங்களுடையதல்ல, உங்களுடைய மாணவிகளுடையது. அதை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் பக்கத்தில் இருந்து கொண்டு நீங்கள் நட்டுவாங்கம் செய்வதை அழகாக பார்க்கக்கூடியதாக இருந்தது. நான் நினைக்கின்றேன் இதுதான் நீங்கள் குறிப்பிட்ட அந்த உங்களுடைய மாணவிகளுடைய அரங்கேற்ற நிகழ்வாக இருக்கக்கூடும். அந்த நேரத்தில் அந்த நிகழ்ச்சியை பற்றி எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அதாவது உங்களுடைய மாணவிகளை நீங்கள் சாதாரணமாக ஒரு சிறு கோயில் திருவிழாவில் மேடையேற்றி நடனம் ஆடுவதை விட ஒரு மிகப்பெரிய அரங்கில் அரங்கேற்றம் செய்து அதை நீங்கள் பக்கத்தில் இருந்து நட்டுவாங்கம் செய்து கொண்டு ரசித்த அந்த தருணத்தை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அரங்கேற்றம் 2022 நடந்ததுக்கு உண்மையிலேயே நாங்கள் 2019ஆம் ஆண்டு தான் இதுக்கான ஆயத்தங்களை செய்த தொடங்கினோம். 2020 அந்த எங்களை
கொரோனா கொரோனா, ஆமா. வந்ததுனால எங்களுக்கு ஒன்றும், அதாவது அந்த அந்த கொரோனா வர முன்னாடி நாங்கள் சலங்க பூஜை முடிச்சிட்டோம் அந்த வருஷம் செய்கிறதுக்காக. ஏன்னா நான் எப்போதுமே என்னோட ஒரு ஸ்டேஜ், அதாவது ஆண்டு விழாவாகட்டும், அதை கூட நான் 6 மாதத்துக்கு முதலே மாணவர்களுக்கு பழக்க தொடங்கி விடுவேன். அதாவது ஒரு வருடத்துக்கு முதலே நாங்கள் பிளான் பண்ணி அட்லீஸ்ட் குறைஞ்சது 6 மாதத்துக்கு முதலே எல்லா ஐட்டம்ஸும் பழக்க தொடங்கி விடுவோம். அப்படியான இது இருந்தனால இவங்களுக்கு அரங்கேற்றம் எனும்போது பெரும் சவால். அப்போ ஏன்னா அவங்களும் நல்லா செய்யணும், நாங்களும் நல்லா செய்யணும், பக்கவாத்தியக்காரவங்களுக்கு நாங்கள் ரெடி பண்ணணும், அப்படின்ற அந்த இதுகள் இருக்கிறதுனால நாங்கள் 1 year டைம் எடுத்து வெகு சிறப்பாக, அதாவது முதலாவது அரங்கேற்றம் அப்படின்போது நல்ல மாணவர்களை நல்ல ஸ்டாண்டர்ட்லையும் கொடுக்கணும் அப்படின்ற அந்த இதுக்காக தான் நாங்கள் பிளான் பண்ணி வச்சது. பட் அந்த கொரோனா வந்ததுனால எங்களுக்கு செய்ய முடியாமல் போனதுனால 2021 செய்யலாமென்றிருந்து அப்போதும் எங்களுக்கு செய்ய முடியாமல் போனது. 2வது அலை காரணமாக மூடப்பட்டதுனால 2022 ஆண்டு மார்ச் மாதம் செய்தோம். அதில் பங்கு பற்றிய 3 மாணவிகளில் ஒருவர் தனுக்ஷனி செந்தில்குமார். அவர் 18 வருடங்களாக என்னிடம் நடனம், அதாவது அவருடைய சிறுவயதில் நடன பயிற்சி ஆரம்பித்ததே என்னிடம் தான். 18 வருடங்களாக என்னிடம் பயின்று இப்போது உயர்தரத்திலும் நடன பாடத்தை தெரிவு செய்து அதிலும் சித்தி பெற்று பல்கலைக்கழகத்துக்கு செல்வதற்காக காத்து கொண்டிருக்கிறார். அதே போல் மற்ற மாணவி அபிராமி தயாளன். இவர்கள் இருவருமே அந்த விஷாரத் எக்ஸாம் என்ற ஒன்று லக்னோ யூனிவர்சிட்டியால் நடத்த, அது 2மே அவங்க செய்து 2 பேருமே விஷாரத் முடித்திருக்கிறார்கள், பட்டம் பெற்றிருக்கிறாங்க. 2 பேருமே விஷாரத், அபிராமி தயாளன் விஷாரத், தனுக்ஷினி செந்தில்குமார் தான். அபிராமி தயாளன் தற்போது வத்தலை லைசியம் கல்லூரியில் நடன ஆசிரியராக சேவையாற்றி கொண்டிருக்கின்றார். பெரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றார். அவர் கற்ற பாடசாலையிலே அவருக்கு நடன ஆசிரியராக பதவி கிடைத்திருக்கிறது. அதே போல் அடுத்த மாணவி பிருந்தா வேல்முருகன். அவர் தற்போது இந்த வருடம் சென்னை கலாஷேத்ராவில் அனுமதி பெற்று நடன பயிற்சிகளை ஆரம்பித்திருக்கின்றார். ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு பெருமையான தருணம் இல்லையா? அவங்களுடைய மாணவிகள் எல்லாம் வெற்றி பெற்று ஒவ்வொரு இடங்களில் மிகப்பெரிய இடங்களில் இருக்கும் பொழுது ஒரு அதுல நாம எடுத்துக்கிட்டோம்னா, இப்ப அபிராமி தயாளன் எல்லா துறைகளிலேயுமே உண்மையிலே சிறந்த மாணவி. பாடுவா, வீணை வாசிப்பா, நல்ல ஸ்கெட்சிங், அந்த ஆர்ட், அவ உண்மையிலே இன்டீரியர் டிசைனிங் டிகிரி ஹோல்டர். அப்போ அதையும் இப்போ கிட்டத்தில் தான் முடிச்சிருக்கிறா. அதுவும் ஒரு பெருமையான விஷயம். என்னென்னா எல்லா துறைகளிலையுமே அவர் சிறந்து விளங்குறார். அதாவது இந்த ஆசிரியர் தொழில் இல்லாமல் போதும், நீங்கள் முதல் குறிப்பிட்டீர்கள் அல்ல, வேறு தொழிலையும் செய்து இந்த காலத்தில் உண்மையிலே அது வேண்டும். நானுமே அந்த மாணவிக்கு அதை தான் சொல்லியிருக்கிறேன், இதையே வைத்து கொண்டிருக்க வேண்டாம், உங்களுக்கு அது ஏன்னா நிறைய திறமை இருக்கிற பிள்ளைகள் தானே, இதை மட்டுமே திறமையாக வச்சிருக்க பிள்ளைக்கு இது தான் வேணும், நீங்கள் போங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி பிருந்தா வாய்ப்பாடு கற்றுக்கொண்டிருக்கிறார், அதே மாதிரி மிருதங்கமும் கற்றுக்கொண்டிருக்கிறார். உங்களுடைய அதாவது முதலாவது அரங்கேற்றம் வந்து கடந்த 2022ஆம் ஆண்டு வெற்றிகரமாக நடைபெற்று முடிந்தது. அடுத்ததாக என்ன உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய திட்டம் என்று நீங்கள் சொல்வீர்கள்? அடுத்தது எங்களுடைய நித்திய கலை காவேரி நடனப்பள்ளி தான் என்னோட நடனப்பள்ளியின் பேர். அதன் 20வது வருட பூர்த்தி வருகின்றது. உண்மையிலேயே நாங்கள் இந்த விஜயதசமிக்கு நாங்கள் அந்த 20வது வருடத்தை கொண்டாடி இருக்க வேண்டும். எங்களுடைய நாட்டின் பாடசாலை ஒழுங்குமுறை தவணை முறை பிரச்சனைகள் காரணமாக நாங்கள் மார்கழி மாதம் தான் அதை செய்வதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம். அதில் ஒரு நாட்டிய நாடகம் மார்கழி மாதத்திற்கு ஏற்ற ஆண்டாளின் பெருமையை கொண்டு அவ்வாறான ஒரு முறையில். அதே போன்று மிக முக்கியமாக ஒரு பரத கலைஞராக பரத ஆசிரியராக 20 வருடங்களுக்கு மேலாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற நீங்கள் இலங்கையின் தற்போது இருக்கின்ற பரத கலையின் நிலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? தற்போது அப்படி மாணவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது சில விஷயங்கள்ல மாணவர்களுக்கு உண்மையில் பொருளாதார பிரச்சனை காரணமாக இதை தொடர்ந்து எடுத்து செல்வது என்பது கடினமாக இருக்கின்றது. இன்னொன்று போட்டி, கல்வியில் போட்டியின் காரணமாக, அதாவது பிரத்யேக வகுப்புகளுக்கு அவர்கள் செல்ல வேண்டும் அப்படின்ற நேரம் அந்த இதை தொடர்ந்து பயிற்சி கொள்வதும் கடினமாக இருக்கின்றது. இருந்தாலும் எல்லாருமே, அதாவது இந்த எங்களுடைய தமிழர்கள் கலை அப்படின்றது எப்படியுமே எல்லாரும் அட்லீஸ்ட் எங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கு அப்படின்றதுக்காக கற்றுக்கொள்ளுகிறதுக்காக ஆசைப்படுறாங்க. அதே மாதிரி நிறைய மாணவர்கள் இதில் புது உத்திகளை நிறைய புகுத்தி அதன் மூலம் நிறைய நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள். அது சந்தோஷம் தான். ஏன்னா சில பேர் பாரம்பரியமா அதே முறையில் இப்போ ஒரு நாட்டிய நாடகம் எடுத்த இது அந்த தெய்வ கதைகள்
அல்லது ஏதோ ஒரு என்னது இதிகாச கதைகள் எடுத்து அப்படியே செய்து கொண்டிருப்போம். அப்படி இல்லாமல் புதுமையாய் புதுத்தி, இப்போ ஒரு பெண் விடுதலையை பற்றி, நாட்டு நிலைமையை பற்றி, அந்த அப்படியான விஷயங்கள் எல்லாம் இப்போ நிறைய பேர் செய்ய தொடங்கிட்டாங்க. அதே மாதிரி இப்போ நான் அண்மையில் ஒரு நடன கலைஞர் இந்த அரங்கேற்றங்கள் 2-3 வந்து அவரும் அப்படித்தான். உண்மையில் வரவேற்கத்தக்கது. அப்படியான ஆசிரியர்களை உண்மையில் நாங்கள் வரவேற்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் கேள்விப்பட்டீர்களோ தெரியல, கடந்த கிழமை நடைபெற்றது இலங்கையை பற்றிய ஒரு டாப்பிக்கை எடுத்து தான் அவர் அந்த அரங்கேற்றத்தை செய்திருந்தார். அப்படியான கலைஞர்களும் இருக்கிறார்கள், இல்லை என்று இல்லை. அப்படி அதை எடுத்துக்கும் போது இனி வரும் சந்ததிகள் உண்மையில் முயற்சி செய்ய ஆரம்பிப்பார்கள். அப்படிங்கிறது ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கு. நீங்கள் ஒரு ஆசிரியராக நீண்ட காலமாக கலைஞராக இருந்தவர் என்கின்ற முறையில் புதிதாக நடனத்துறையில் குறிப்பாக பரதநாட்டிய கலையில் பயில வேண்டும் என்று நினைக்கின்றவர்களுக்கு, அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், பெண் என்று மாத்திரம் சொல்ல முடியாது இல்லையா, ஆண்களும் இப்பொழுது நிறைய பரத கலையை படிக்கிறார்கள், அவர்களுக்கு நீங்கள் கூறக்கூடிய அறிவுரை என்னவாக இருக்கும்? நாங்கள் அறிவுரை கூறுவது என்பதும் நாங்களும் சிறுவர்கள் தானே, இன்னுமே நாங்கள் ஒரு பெரிய ஆசிரியர் என்று சொல்ல முடியாது. 22 வருஷமா படிப்பிச்சு கொடுத்துருக்கீங்க. என்னென்ன நான் சொல்றது பயிற்சி முக்கியம். அதாவது நாங்கள் ஆசிரியர் ஆகிவிட்டோம் என்பதற்காக பயிற்சியை விடக்கூடாது. அதே மாதிரி தேடல் மிக முக்கியம் ஒரு ஆசிரியருக்கு. சில ஆசிரியர்களை உண்மையை நான் இளம் கலைஞர்களை பார்க்கின்றேன். நாங்கள் ஆசிரியர் ஆகிவிட்டோம், எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் படிப்பித்தால் போதும், அது இருக்கவே கூடாது. தேடல் மிக முக்கியம். ஏன்னா புது விடயங்கள், இப்போ எனக்குமே என்னுடைய மாணவர்கள் என்னை விட நிறைய தேடி கற்கக்கூடியவர்கள் இருந்தால் நான் போய் பழைய வச்சு கொண்டு படிப்பிச்சு சரி வராது. அப்போ நாங்கள் தேடிக்கொண்டே இருக்கணும், தேடி படிப்பிக்க வேணும். இன்னும் புது உத்திகளையும் இப்போது எங்களுக்கு நவீன முறையில் தொழில்நுட்பம் எவ்வளவோ வளர்ந்து விட்டது. அப்போ அதை புகுத்தி நாங்கள் எங்கள் நடனங்களை அது பாரம்பரியத்தையும் காக்க வேண்டும். அதை நான் அப்படியே விட சொல்லலை, பட் அதை காத்துக்கொண்டு எங்களோட தொழில்நுட்பத்தை புகுத்தி அதை எப்படி நாங்கள் உலக அளவில் கொண்டு போகலாம், வளர்த்து கொள்ள வேண்டும். அப்படி அப்போதுதான் இலங்கை கலைஞர்களுக்கு ஒரு சிறந்த இடம் கிடைக்கும் எங்கேயுமே உலகளாவிய ரீதியில். இந்தியாவில் நாங்கள் எடுத்துக்கணும், இந்திய கலைஞர்கள் இங்கே உள்ள கலைஞர்களுக்கு நிறைய திறமை இருக்கு. அதை வெளிக்கொணர்வதற்கான சந்தர்ப்பம் மிக குறைவு. காரணம் தொழில்நுட்ப வசதிகள். அது இருந்தாலே நாங்கள் எங்கேயோ உலக அளவில் போயிடுவோம். அப்போ அதை நிறைய இனிவார சந்ததிகளுக்கு நாங்கள் சொல்றது என்னன்னா, தொழில்நுட்பம் மூலமாகவும் இதை கொண்டு வந்தால் உண்மையிலேயே நாங்கள் எங்கள் நாட்டு பெருமையை கொண்டு வரலாம் உலகளாவிய. நிச்சயமாக இந்த பரதக்கலை என்பது எவ்வளவு தூரத்திற்கு உங்களுடைய வாழ்க்கையில் பிணைந்ததாக இருக்கின்றது, அதன் மூலமாக நீங்கள் எவ்வளவு சாதித்தீர்கள் என்று இவ்வளவு நேரமும் எங்களுடைய நேயர்களுக்கு உங்களுடைய இந்த சாதனை பயணம் தொடர்பாக குறிப்பிட்டதற்கு திருமதி ரேணுகா தேவி நமச்சிவாயம் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.